சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வருவாரா மாட்டாரா, ட்ரேட் எந்த நிலைமையில இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சஞ்சு சாம்சன், ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் இவங்க எல்லாருமே இன்னொரு டீமுக்கு போகிறதுக்கு அந்த அக்செப்டன்ஸ் லெட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த அக்செப்டன்ஸ் லெட்டரை எல்லாரும் சைன் பண்ணிட்டாங்க. பட் பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்குவாடில் 8 ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். ராஜஸ்தான் ராயல்ஸில் அந்த 8 ஃபாரின் பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ அந்த 8 ஃபாரின் பிளேயர்ஸ்லேருந்து ஒரு சில பேரை ரிலீஸ் பண்ணால் மட்டுமே தான் இங்கே இருக்க சாம் கரன் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் கரெக்டாக அங்கே போய் செட்டில் ஆக முடியும். ஸோ இப்போ அந்த ரிலீஸ் லிஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த ரிலீஸ் லிஸ்ட்டில் ஒரு சில பேர் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஃபாரின் பிளேயர்ஸில். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ட்ரேடில் இங்கேருந்து ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் அங்கே போவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சஞ்சு சாம்சன் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ ட்ரேட் டாக்ஸ் எல்லாமே முடிஞ்சு, அக்செப்டன்ஸ் லெட்டர் எல்லாமே வந்து முடிஞ்சு. இதுக்கப்புறம் இந்த ரிலீஸ் லிஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் இந்த ஒரு ட்ரேட் வந்து நடக்கும். நவம்பர் 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்குள்ளே இந்த ஒரு ட்ரேட் அஃபிஷியலாக நடக்கும் அப்படின்னு ஒரு சில ஆர்டிகல்ஸில் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ட்ரேட் நடந்தது தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது நடக்கலை, ரவீந்திர ஜடேஜா இங்கே இருப்பாருன்னு சொல்கிறதுலாம் யூஸ் இல்லை. நிறைய ஆர்டிகல்ஸ் இதை ஓப்பனாகவே போட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ட்ரேடோட அஃபிஷியல் நியூஸ் எப்போ வருதுன்னு.